வந்துட்டு ஏன்னா இது என்னுடைய படம் அப்படிங்கிறதுனால எங்கள் படங்கிறதுலாம் நான் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க. இந்த கதை வந்துட்டு 2047 நடக்கிற ஒரு கதை, கதைக்களம். நான் இந்தியா நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடியான ஒரு கதை. இதை வந்துட்டு நாங்கள் ஆடியோ லான்ச் இப்போ நாங்கள் பண்ணோம், கமலா தியேட்டரில் பண்ணோம். அப்போ வந்துட்டு விஷால் சார், பாஸ் சார்லாம் வந்தாங்க. இவங்க வந்துட்டு நம்ம படத்தை ரெட் புலவர் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. பாஸ் சார்லாம் ஒரு பெரிய லெஜண்ட், ஒரு பெரிய டைரக்டர். ரஜினி சாரை வச்சு எவ்வளோ ஹிட் படம் பண்ணியிருக்காங்க. அவரே வந்து சொல்லார், படம் ரொம்ப நல்லா இருக்குது விக்னேஷ், நானே உங்களுடைய கால் ஷீட் கேட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவரில் ஒரு சின்ன வார்த்தை மாற்றி சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார். ஆனால் அந்த படம் அந்தளவுக்கு அவருக்கு பிடிச்சிருக்குது. இந்த படத்தை மீடியா மூலிமா நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. இதை பார்க்குற மீடியா மக்கள், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்களாம் தயாரிச்சிருக்கோம். மறுபடியும் நான் இந்த படத்தில் ரீஎன்ட்ரியாக வர்றேன். நீங்கள் எவ்வளோ ஹீரோக்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, கமல் சாருக்கு சப்போர்ட்டு, விஜய் சாருக்கு, அஜித் சாருக்கு, சூர்யா சாருக்கு, விஷால் சாருக்கு, எல்லாருடைய ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப இந்த மீடியா மூலிமா நான் கேட்டுக்கிறது, நான் ரொம்ப ஒரு போராளி, இந்த சினிமாவுக்காக ரொம்ப போராடி இந்த சினிமாவுக்கு வந்திருக்கிறேன். ரீஎன்ட்ரியாக வரேன். நீங்கள் எல்லாருடைய ஸ்டாருடைய கதாநாயகருடைய ரசிகர்களாக இருங்க. என்னுடைய படத்தையும் பாருங்கள். என்னுடைய படம் நீ வந்து எனக்காக இல்லைன்னா கூட என்னுடைய உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அந்த அதுக்காக என்னுடைய முயற்சிக்காக இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணுவாங்க, எதுலையா நிறையா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெயிச்சவங்களை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேர் தான் ஜெயிச்சிருப்பாங்க. 97 பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ போராடுறாங்க. ஈவன் சினிமா மட்டும் கிடையாது, எல்லா துறைகள்லையுமே இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் அந்த 97 பேர் அவங்க திறமை இல்லையா, அது அவங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால அந்த 97 பேருக்கு அந்த திறமை அவங்கள வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு முடியல. அந்த 97 பேர்த்தில் நான் ஒருத்தனாக இருந்து இந்த படத்தை முயற்சி பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் எல்லாம் போய் தியேட்டரில் போய் பார்க்கணும். தியேட்டர்லேயுமே அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து உடனே அந்த 3 நாளில், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் படத்தை பார்க்கணும். அப்போ தான் இந்த படம் வந்துட்டு எங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு பிக்கப் ஆகும். இப்போ அப்படி இல்லை, ஆரம்பத்திலேயே ஓப்பனிங் இருக்கணும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெய்லர் வந்து ரெட் புலவர் ட்ரெய்லர் வந்து இது வரைக்கும் 25 லட்சம் பேர் ட்ரெய்லர் பார்த்துருக்காங்க. அதாவது பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு தான் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது, ரொம்ப லைக் கொடுத்துருக்குறாங்க. நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு நிறைய பேசணும். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக எங்களுக்கு மாற்றி கொடுங்க. நான் சினிமாவை ரொம்ப நேசித்து உங்கள்கிட்ட, மக்கள்கிட்ட, மீடியாக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றி.